2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்ல மணிப்பூர்ல இருக்கிற 2 தொகுதியில பாஜக ஒரு தொகுதியிலயும், பாஜக கூட்டணி கட்சி மற்றொரு தொகுதியிலயும் வெற்றி பெற்றாங்க. ஆனா இந்த தேர்தல்ல பாஜக 2லயுமே தோல்விய தழுவியிருக்கு. 2 தொகுதியிலுமே காங்கிரஸ் கட்சி பெருவாரியாக வெற்றி பெற்றிருக்கு. இதற்கான காரணமா கடந்த ஆண்டு மணிப்பூர்ல நடந்த துயர சம்பவமான இனக்கலவரத்த தான் சொல்லணும். ஏன்னா, ஆளும் பாஜக அரசு இந்த கலவரத்த தடுக்க எந்த முயற்சியும் செய்யல. பிரதமர் இதுவரைக்கும் இந்த கலவரத்த பத்தி ஒரு வார்த்தை மூச்சு விடல. ஏன் தேர்தல் சம்பந்தமா பிரச்சாரத்துக்கு கூட அங்க போகல. பல கோடி ரூபாய் செலவு செஞ்ச சிறப்பு திட்டங்கள கூட காணொளி காட்சி மூலியமா தான் திறந்து வச்சார். இந்த கலவரம் என்பது பெரும்பான்மையான மெய்ட்டி மக்கள், சிறுபான்மையான குக்கி மக்களுக்கு எதிரா நடத்தினாலும், அதே சமூகத்தில் இருக்கிற நல்லவர்களின் எண்ணம் தான் இந்த தேர்தல்ல கலவரக்காரர்களை முற்றிலுமாக தோற்கடிச்சிருக்குன்னே சொல்லலாம். இதே விஷயம் லடாக்லயும் நடந்திருக்கு. ஏன்னா, காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை நீக்கும்போது லடாக்குக்கு தன்னாட்சி உரிமை கொடுப்போம், லடாக்கை செழிப்பா வச்சுக்குவோம்னு பாஜக சொன்னுச்சு. 2019ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியில ஜெயிச்ச ஜம்யங் நம்யால் என்ற எம்பி லடாக் பிரிஞ்சதை சந்தோஷமா கொண்டாடினார். ஆனா தான் கொடுத்த எல்லா கோரிக்கையும் பாஜக கைவிட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அதே லடாக் மக்கள் பாஜகவுக்கு பாடம் கற்பிச்சிருக்காங்க. அவங்க பாஜகவை தேர்ந்தெடுக்காம ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்து பாஜக எங்களை துரோகம் பண்ணிருச்சுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க.